அந்த ரீசன்ட் டைம்ஸ்ல சீமானோட அந்த தலைமையை வந்து எப்படி தொடர் பாக்குறீங்க? என்ன தலைமையில என்ன பிரச்சனை? அவரு இப்ப அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவரே சொல்றாரு, அதுக்கு அவரே மாற்றா என்ன சொல்றாரு? விஜய் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்ட். இப்ப அவரே வந்து அகேன்ஸ்டா பேசுறாருல, அந்த மனநிலை வந்து எப்படி பாக்குறீங்க? நிறைய விஷயங்கள் வந்து சீமான் வந்து அப்படித்தானே பாக்குற. ஒன் பை ஒன் இது மட்டும் நான் சொல்றேன். ஓகே சார், நீங்க சொல்றது உண்மை. தம்பினாரு. அவர் அரசியலுக்கு வர்றதை வரவேற்றார். ஓகே. இவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, இல்லன்னா இவருக்கும் அவருக்குமான இன்டராக்ஷன் கூட நடந்திருக்கலாம். ஓகே. நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். நடந்ததுன்றது கூட எனக்கு தெரியும். அப்ப விஜய் வந்து இங்க இருந்து ஒரு பெரிய கட்சியா வரும்போது ஒரு பெரிய மாஸ் லீடரா வருவாரு, அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும்னு சீமான் நம்பினாரு. ஓகே. ஆனா விஜய் வந்து சீமான் என்ன எதிர்பார்த்தாருன்னு, தம்பி தமிழ் தேசியத்தை மறுபடியும் ஒரு அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு உதவியா, இல்லைன்னா அந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாரு அப்படின்னு இவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம்னு மறுபடியும் பெரியார கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஏன்னா இந்த திராவிடத்தை தானடா நம்ம இவ்வளவு நாள் ஏத்துருந்தோம், இவனும் அதே திராவிடத்தை கொண்டு வந்து வைக்கும்போது நீ எதுக்கு நீ திராவிடத்தை எடுத்துட்டு வர, தமிழ் தேசியம் பக்கம் நில்லு, இல்லைன்னா திராவிட பக்கம் நில்லு அப்படின்போது திராவிடத்தை தான் மறுபடியும் விஜய் பேசும்போது இவர் அடிக்கிறாரு. இதுதான் ரொம்ப சிம்பிள். இதற்கு பின்னாடி இது மட்டுமே ரீசனா இருக்கும், வேற எந்த ரீசன் இல்ல. நியாயப்படி பார்த்தா சீமானோட எதிரிகள்னு சொல்லப்பட்டது வந்து திராவிடம், அதிமுகவா இருக்கலாம், இல்ல திமுக. சரி, இவங்களெல்லாம் விமர்சிப்பதை விட்டுட்டு விஜய் ரொம்ப டீப்பா விமர்சனம். அதான் நீங்க டீப்பா அதை புரிஞ்சுங்க. இப்போ திமுக மீது விஜய் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, என்ன சொல்றாரு அவங்க சொல்லும் போது, என்னுடைய அரசியல் எதிரின்றாரு. திமுக. பாஜக என்ன சொல்றாரு, கொள்கை எதிரி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பாஜக இந்த கொள்கை தான் எதிரி. ஆனா எனக்கு என் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுதான். அதனால உன் கொள்கையும் என் கொள்கையும் ஒண்ணுதான். ஆனா அதை நீ செயல்படுத்திய விதம் தப்பு. நீ வந்து குடும்ப ஆட்சி பண்ற, மன்னராட்சி பண்ற, அதனால எனக்கு நீ அரசியல்ல தான் எதிரி. கொள்கை அடிப்படையில கூட்டாளி மாதிரி திமுக. நான் வந்து புதிய திராவிடம், நியோ டிராவிடியனிசம் தான் விஜய் பேசுறாரு. அதை அப்புறம் சீமான் எதிர்க்காம என்ன பண்ணுவாரு? புரியுது. சரிங்களா? இதுதான் உண்மையான ரீசன்.